ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி அருமையான சுவையான தக்காளி குழம்பு. ஒரு ஈஸி சிம்பிள் ரெசிபி, டக்குன்னு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். சாதம் வச்சாச்சு, குயிக்காக ஒரு ஈஸியாக ஒரு குழம்பு வைக்கணும்னு யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் பெருசாக காய்கறிகள் இல்லாதப்ப டக்குன்னு குயிக்காக ஒரு குழம்பு செய்யலாம்னு யோசிக்கும் போதும் இந்த தக்காளி குழம்பு பெஸ்ட்டு சாய்ஸுங்க. டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். இந்த குழம்புக்கு வேண்டிய சாதம் அதிகமாக சாப்பிடலான்னு தோணும். அந்த அளவுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். பேச்சுலர்ஸ்க்கும் புதுசாக சமைக்க பழகிறவங்களுக்கும் ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளான ஈஸியான ரெசிபி. வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு டக்குன்னு அடுத்த 10 நிமிஷத்தில் இந்த குழம்பு ரெடி பண்ணிக்கலாம். இது ஒரு சிம்பிளான தக்காளி தொக்குன்னு சொல்லலாம். இது சாதத்துக்கு மட்டும் இல்லை, இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்ல பெஸ்ட்டாக சூட் ஆகும். ஸோ இந்த தக்காளி குழம்பு நம்ம டிஃபனுக்கும் வச்சுக்கலாம், சாதத்துக்கும் வச்சுக்கலாம். சாதத்துக்கு இந்த தக்காளி குழம்பு வச்சு கூட ஒரு சிம்பிளான பொரியல், எக்கெல்லாம் வைக்கும்போது சிம்பிளாக ஈஸியாக சமைச்சோம், திருப்தியாக சாப்பிட்டோங்கிற ஃபீல் இருக்குங்க. நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க, அருமையான சுவையான தக்காளி குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு 4 நாட்டு தக்காளியை நல்லா தண்ணியில் போட்டு கொதிக்கிறதுக்கு விடுறேன். நல்லா ஒரு 3-4 நிமிஷம் நல்லா கொதிச்சு வரட்டுங்க. இதை நம்ம எடுத்துட்டு அரைச்சிட்டு தக்காளி குழம்பு டக்குன்னு தாளிச்சிடலாம். டேஸ்ட் வைஸும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஸ்டெப்பு நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ தக்காளியை வேக போட்டுட்டு நம்ம அடுத்தது வெங்காயம் பூண்டெல்லாம் கட் பண்ணுற டைமுக்குள்ளே தக்காளி ரெடி ஆயிடும். அரைச்சி குயிக்காக நம்ம தக்காளி குழம்பு தாளிச்சிடலாம். இங்கே பாருங்கள், தக்காளி நல்லா கொதிச்சிருச்சு, அந்த தோல் விட்டு வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வெந்த தக்காளி பழத்தை தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுருவோம். இது கொஞ்சம் ஆறட்டும். ஸோ வெந்த தக்காளி பழம் கம்ப்ளீட்டாக தனியாக தட்டில் எடுத்து வச்சாச்சு. ஒரு 2 நிமிஷம் ஆற விட்டுட்டு அந்த மேலே தோலை அப்படியே லைட்டாக நம்ம உரிச்சு எடுத்துடலாம். அந்த தோலெல்லாம் அப்படியே கம்ப்ளீட்டாக உரிச்சு எடுத்துட்டு இப்போ வெந்த தக்காளி பழத்தை கம்ப்ளீட்டாக நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துருவாங்க. நான் இங்கே நாட்டு தக்காளி எடுத்துருக்கிறேன். இதில் புளிப்பு டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க. நீங்கள் ஹைப்ரிட் தக்காளி, ஆப்பிள் தக்காளி எடுக்கிறதா இருந்தால் ஒரு 1-2 தக்காளி அதிகமாக சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கணும். ஸோ வெந்த தக்காளியை அரைச்சாச்சு. இனி டக்குன்னு குழம்பு குயிக்காக செஞ்சிடலாம். நல்ல ஸ்டவ்வில் அடிக்கணமான பேன் வச்சாச்சுங்க. இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் இதில் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துருவோம். அடுத்ததாக ஒரு 2 கொத்து கருவேப்பிலையை உருவி சேர்த்துருவோம். இந்த கடுகு கருவேப்பிலையெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரும்போது இதில் பொடியாக நறுக்குன்னு பூண்டு சேர்த்துக்குவோங்க. ஒரு 7-8 பல் பூண்டு நல்லா பொடியாக நறுக்கி இந்த எண்ணெயில் போட்டு விட்டுருவோம். இந்த பூண்டு நல்லா வறுபடணும், நல்லா வறுபட்டு வாசனை வரணும். ஸோ பொறுமையாக ஒரு 1-2 நிமிஷம் வறுத்து விடுங்க. பாருங்கள், பூண்டு இந்த அளவுக்கு வறுபட்டதுக்கப்புறம் இப்போ இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் இங்கே ஒரு 150 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது டேஸ்ட் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் சின்ன வெங்காயம் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த பூண்டும் வெங்காயமும் நல்லா வதங்கி வரட்டும். பொறுமையாக ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்து விட்டுறலாங்க. உப்பு சேர்த்துட்டா குயிக்காக வதங்கிடும். இங்கே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டா நல்லா வதக்கி விடுவோம். பாருங்கள், வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இப்போ மசாலா பொடியெல்லாம் ஒவ்வொன்றா சேர்த்துடலாங்க. ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி, அடுத்ததாக ஒரு ஃபுல் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி. இந்த சாம்பார் பொடி மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கங்க. சாம்பார் பொடி செய்யும்போது நம்ம மல்லி, மிளகாய், வெந்தயம், பெருங்காயம் எல்லாம் வறுத்து அரைச்சிருப்போம். ஸோ அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாம் இந்த குழம்புக்கு ஏடாகும். ஸோ சாம்பார் பொடி மஸ்ட்டு. சாம்பார் பொடி சேர்த்து ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ அரைச்சி வச்சிருக்கிற அந்த தக்காளி விழுது கம்ப்ளீட்டாக சேர்த்து விட்டு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு லூஸாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம தக்காளியை ஆல்ரெடி வேக வச்சு அரைச்சி சேர்த்துட்டோம். ஸோ இதெல்லாம் ஒன்று சேர்த்து நல்ல ஒரு கொதிச்சு வந்தாவே நம்மளுக்கு குழம்பு ரெடி ஆயிரும். நான் இங்கே கொஞ்சம் தொக்கு பதத்துக்கு இந்த தக்காளி குழம்பு செய்கிறேன். ஸோ அதனால தண்ணி அளவாக விட்டுட்டேன். உப்பு ஆல்ரெடி வெங்காயம் வதக்கும் போதே சேர்த்துட்டோம். ஸோ அதனால் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு செக் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டால் சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்து விட்டு மூடி எடுத்து வச்சிடலாம். ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு அப்புறம் ஒரு லோ ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணால் அவ்வளோதாங்க. நல்ல கமன்னு அருமையான தக்காளி குழம்பு ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஒரு சிம்பிள் ரெசிபிங்க. பட் நல்ல ஒரு டேஸ்டியான தக்காளி குழம்பு நீங்கள் டேஸ்ட் பண்ணுவீங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். டக்குன்னு செஞ்சிடலாம். பேச்சுலர்ஸ்க்கும் புதுசாக சமைக்க பழகிறவங்களுக்கும் இது ரொம்ப ஒரு சிம்பிள் ஈஸி ரெசிபி.
ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பாக ஒரு அருமையான குழம்பு டேஸ்ட் பண்ணுவீங்க. இந்த குழம்பு சாதத்துக்கு மட்டும் இல்லைங்க, சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூட் ஆகுங்க. ஒரு பெஸ்ட்டான ரெசிபி. ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். குயிக்காக ஒரு அடுத்து 10 நிமிஷத்தில் நீங்கள் குழம்பு செய்யணும்னா இந்த தக்காளி குழம்பு ஒரு மஸ்ட் ட்ரை ரெசிபி. நல்ல சுட சுட சாதம் போட்டு இந்த தக்காளி குழம்பு சேர்த்துக்கிட்டு ஒரு சிம்பிளான அப்பளம் பொரியல் எல்லாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். எக்கு பெஸ்ட்டு சாய்ஸு. நீங்கள் எக்கு சாப்பிட்றவங்களா இருந்தால் ஒரு பாயில்டு எக்கோ இல்லை ஒரு ஆம்லெட்டோ இந்த மாதிரி ஒரு எக்கோ ஒன்று வச்சுக்கோங்க. ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இது என்னோடய சஜஷனாக இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். மிஸ் பண்ணாமல் இந்த தக்காளி குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும். குயிக்காக டக்குன்னு சமையலை முடிக்கணும், ஒரு குழம்பு செய்யணும்னா இது பெஸ்ட்டு சாய்ஸுங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.